தமிழக முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா இன்று காஞ்சிபுரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இந்த பிரச்சாரத்தின் போது 18 வேட்பாளர்களை ஜெயலலிதா அறிமுகம் செய்து வைக்கிறார். ஜெயலலிதாவின் பிரச்சாரம் குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் சஞ்சீவியிடம் கேட்கலாம். சஞ்சீவி, ஜெயலலிதா எத்தனை மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்குகிறார்? அது குறித்த தகவல்களை சொல்லுங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் மற்றும் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இன்று மாலை 5 மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்குகிறார். இந்நிலையில் 5வது நாள் பிரச்சாரம் காஞ்சிபுரத்தில் இன்று மாலை நடக்கிறது. முதல் கட்டமாக சென்ற வாரம் சென்னையில் தொடங்கி சென்னைக்கு பிறகு விருதாச்சலம், அதே போல விருதுநகர், தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் நடந்தது. 5வது நாளாக இன்று சென்னைக்கு அடுத்து உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து பிரச்சாரத்தில் 18 வேட்பாளருக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொள்கிறார். இந்நிலையில் சரியாக 3 மணிக்கு போயஸ் கார்டன் உள்ள வீட்டிலிருந்து புறப்பட்டு ஹெலிகாப்டர் மூலமாக இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஹெலிபேடில் இறங்கி 5 மணிக்கு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் தேவேந்திரன். சஞ்சீவி, இந்த பிரச்சாரத்தின் போது மக்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள், கூட்டத்திற்கு வரக்கூடிய மக்களை வரவழைக்கப்படுகிறார்கள், அலைக்கழிக்கப்படுகிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து புகார்கள் தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். இது குறித்து என்ன தகவல்கள் இருக்கின்றது? இந்த நிலை தொடர்கின்றதா? பொதுமக்களுக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்கள். தேவேந்திரன், இந்த பிரச்சாரத்தை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு முறையும் பணம் கொடுத்து மக்களை வரவழைக்கப்பட்டதாக ஒவ்வொரு கட்சியின் மேலும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கதான் செய்கிறது. அதே போல சென்ற முறை தருமபுரியை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் அதிமுக சார்பாக தமிழக முதலமைச்சர் கலந்து கொண்ட அந்த பிரச்சாரத்தின் போது பணம் கொடுத்து ஒவ்வொருவருக்கும் 100 ரூபாய் கொடுக்கப்பட்டதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. பாமகவும் அந்த குற்றச்சாட்டை நேரடியாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியும் சென்று வைத்தது. இந்நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்காடியும் கேட்கும் பொழுது இந்த பணம் கொடுப்பது அதாவது சட்டத்திற்கு எதிரான செயல் அல்ல, ஆனால் நாமினேஷன், அதாவது 22ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்த பிறகு அந்த கணக்கு அதாவது பணம் கொடுப்பது வேட்பாளர் கணக்கில் வரும் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதே போல இந்த விஷயத்தை பொறுத்தவரை, அதாவது இந்த 3 மணிக்கு தமிழக முதலமைச்சர் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா பிரச்சாரத்தை பொறுத்தவரை கடந்த 3 முறை, அதாவது விருதாச்சலம், அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மற்றும் தருமபுரியில் நடந்த பிரச்சாரம் பிற்பகல் 3 மணிக்கு நடைபெற்றது. கடும் வெயிலுக்கு இடையே இந்த பிரச்சாரம் நடந்தது. அதனால் பல மக்கள், அதாவது பிரச்சாரத்துக்கு வந்திருந்த மக்களும் மயக்கமடைந்து விழுந்தனர். அதே போல விருதாச்சலம் மாவட்டத்தை பொறுத்தவரை, விருதாச்சலத்தில் நடந்த பிரச்சாரத்தை பொறுத்தவரை 2 பேர் உயிரிழந்து எழுந்தனர். இந்நிலையில் தற்போது வெயிலின் தாக்கம் கூட மிகவும் அதிகமாக உள்ளது. கிட்டத்தட்ட 45 டிகிரி செல்சியஸை தாண்டி வெயில் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. அதனால இந்த பிரச்சாரத்தை பொறுத்தவரை மாலை 5 மணிக்கு மேல் ஏற்பாடு செய்யப்பட்டது. அதே போல இந்த பிரச்சாரத்தை பொறுத்தவரை பல கட்சிகள், எதிர்கட்சிகள், குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் கூட சற்று நேரத்துக்கு முன்பாக பேட்டி அளித்திருந்தார். இது போல அதாவது இந்த பிரச்சாரத்துக்கு ஒரு மக்கள் வெயிலில் வாடுகிறார்கள் என்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதனால் பிரச்சாரம் தற்போது 3 மணிக்கு நடந்த பிரச்சாரம் மாலை 5 மணிக்கு மேல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தேவேந்திரன். சஞ்சீவி, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.